வலையொலி குடும்பத்தாருக்கு அன்பு வணக்கம். ஐசிசி ஆடவருக்கான T20 விளையாட்டுப் போட்டிகள் 2026 ஆண்டுக்கான விளையாட்டுப் போட்டிகள் அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி தொடங்கி மார்ச் 8 வரைக்கும் நடக்க போகிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த விளையாட்டுப் போட்டிகளில் மொத்தம் 15 நாடுக்கு மேலே கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த 15 நாடுகளில் குறிப்பாக ஒரு நாடு மட்டும் பிசிபி, பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு, பங்களாதேஷ் அணி மட்டும் நாங்கள் விளையாட மாட்டோம் அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி ஐசிசிக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதிட்டாங்க. எங்களால் அந்த விளையாட்டுப் போட்டியில் கலந்துக்க முடியாது அப்படின்னு கடிதம் எழுதின பிறகு ஐசிசி என்ன காரணம் கேட்கும்போது, எங்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு மிகவும் கடினமாக இருக்குது, இந்தியாவில் எங்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்குது, அதற்காக நாங்கள் அங்கே விளையாட மாட்டோம் அப்படின்னாங்க. அதற்காக நீங்கள் இந்தியாவும் இலங்கையும் ஒருங்கிணைத்து அந்த விளையாட்டு நிகழ்ச்சியை நடத்துவதால் நீங்கள் இந்தியாவில் எங்களுக்கான போட்டிகளை நீங்கள் வைக்காமல் இலங்கையில் கொண்டு போய் வைங்க, நாங்கள் அங்கே விளையாட தயாராக இருக்கிறோம் அப்படின்னு ஐசிசியில் பிசிபி ஒரு வேண்டுகோள் கடிதம் வைச்ச போது அது ஐசிசி நிராகரிச்சிட்டாங்க. இல்லை அதெல்லாம் முடியாது, இல்லைன்னா நாங்கள் என்ன ஷெட்யூல் கொடுக்குறோமோ நீங்கள் அதுபடி விளையாடுங்க அப்படின்ற கோரிக்கை வச்சுட்டாங்க. அதுக்காக கருத்தை பதிவு பண்ணிட்டாங்க. பிசிபி அதை ஏற்றுக்கல. இல்லை நாங்கள் வெள்ளனாக்கா இந்தியாவில் விளையாட மாட்டோம், வெள்ளன்னா அவங்க இலங்கையில் வேணால் விளையாடுறோம் அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் மறுத்தது. நாங்கள் சரி அப்போ நாங்கள் இதில் வெளியேறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிசிபி வெளியேறது. இந்த பிசிபி இந்த T20 விளையாட்டுப் போட்டியில் பாதுகாப்பு காரணம் கருதி வெளியேறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கும்போது பல பேர் சொல்கிறாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்குது அப்படின்னு பிசிபி சொல்வது. அது பலரும் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான பாதுகாப்பு காரணம் அதை தாண்டி ஒன்று இருக்குது. இந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி நடந்துச்சு இல்லையா, அந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி நடக்கும்போது கொல்கத்தா நைட் ரைடர்ஸருக்காக ஒரு பங்களாதேஷ் கிரிக்கெட் வீரர் ஒருத்தர் விளையாடுறார். அவர் பேர் முஸ்தபிசுர் ரகுமான் விளையாடும் போது அந்த கேகேஆர் தலைவர் அந்த அணியை வாங்கிக்கிறது ஷாருக் கான் வாங்கிக்கிறார். கிட்டத்தட்ட 9 கோடி ரூபா கொடுத்து அந்த விளையாட்டு வீரரை வாங்கிக்கிறார். அப்போ என்ன நடந்ததுன்னா, அந்த காலகட்டங்களில் ஷேக் ஹசீனா அவர்கள் முன்னாள் பிரதமர் மந்திரி 2024 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி அங்கேருந்து பதவி நீக்கப்பட்டு விரட்டப்பட்டு, அங்கே இளைஞர்கள் மாணவர்கள் போராட்டம் கடுமையாக அந்த ஆட்சி சரியில்லை, அதனால் நீங்கள் வெளியேறுங்கன்னு சொன்ன பிறகு அவங்க இந்தியாவுக்கு தஞ்சம் அடைஞ்சிடறாங்க. இந்தியாவுக்கு தஞ்சம் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுது. அந்த இடைக்கால பிரதம மந்திரியாக அந்த பங்களாதேஷ் நாட்டில் முகமது யூனுஸ் அவர் எதிர்க்கட்சி தலைவர் முகமது யூனுஸ் பதவியேற்கிறார். அவர் பதவியேற்ற பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே பெரும்பான்மை மக்கள் இஸ்லாமிய மக்கள் அப்படின்றதுக்காக அங்கே சிறுபான்மை மக்கள் இந்துக்கள் அப்படின்றதுல அந்த இந்துக்கள் மீதான தாக்குதல் அதிகம் இருக்குது. இதை அந்த முகமது யூனுஸ் தவறாரு, தடுக்கிறதுக்கு தவறியதாக அவர் மேலே கடுமையான குற்றச்சாட்டு இருக்குது. அந்த குற்றச்சாட்டு இங்கே இந்தியாவில் எதிரொலிக்குது. அங்கே இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த எதிரொலி இங்கே வருது, அந்த முஸ்தபிசுர் ரகுமான் மீது வருது. எப்படி நீங்கள் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் ஒரு பங்களாதேஷ் கிரிக்கெட் வீரர்கள் நீங்கள் விளையாட விடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கடுமையான கண்டனம் வடக்கு ஊடகங்கள் அனைத்தும் குதியோ உங்களுக்கு சாதாரணமாக தெரியும். இந்த மத ரீதியான விஷயங்கள் வந்ததுன்னா அங்கே எந்த விதமான நிகழ்வு நடக்கும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது இந்த வடக்கு ஊடகங்கள் இருக்கு இல்லையா, அந்த அர்ணப் கோஸ்வாமி அந்த டிவி இந்த டிவி எல்லாம் குதின்னு குதிக்கிறான். எப்படி நீங்கள் சேர்க்கலாம் போகலாம், கடும் கண்டனம் ஷாருக் கானுக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, எப்பா நீ போயிட்டு வாப்பா, எனக்கு பணம் வேணாலும் பரவாயில்ல போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாதுகாப்புக்கு அவர் இந்த பிரச்சனையை முன்னிட்டு போராட்டம் கடுமையான கண்டனம் தெரிவித்ததால் ஷாருக் கான் வேண்டான்னு சொல்லிட்டு அனுப்பிடுறார். அதன் ஒரு எதிரொலியாக தான் எப்படி எங்களோட ஒரே ஒரு ஆள் தான் அவங்க விளையாடினார் அந்த அணியில், கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் ஐபிஎல்லில். நீங்கள் எப்படி பாதுகாப்பு காரணம் கருதி நீங்கள் எங்களை ஒரு ஆள் வெளியேற்றினீங்க இல்லையா, அதே பாதுகாப்பு எங்களுக்கு குறைபாடாக இருக்குது. நீங்கள் தானே சொன்னீங்க பாதுகாப்பு குறைபாடு இருக்குதுன்னு, பாதுகாப்பு காரணம் கருத்துன்னு. அதே பாதுகாப்பு காரணம் போது எங்களால் இப்போ ஐசிசி T20 எங்களால் விளையாட முடியாதுன்னு இன்றைக்கி பிசிபி சொல்லியிருக்கு. இதை ஐசிசி நிராகரிச்சு மொத்தம் 15 நாடுகள் இருக்கிற அந்த 15 நாடுகளில் இன்றைக்கி ஐசிசின்ற பேர் இருந்தால் மட்டும் அதில் பிசிசி, போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் இன் இந்தியாவின் தலைமையகமாக கொண்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு தான் இன்றைக்கி வலுவானது. இன்றைக்கி ஐசிசி என்ன தான் பேருக்கு இருந்தாலும் அவர் சும்மா இதுதான். ஆனால் நிதியெலாம் அதிகப்படியான நிதி இந்தியாவில் தான் போகுது. உங்களுக்கு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு, அந்த கிரிக்கெட் போர்டு, இந்த கிரிக்கெட் எது இருந்தாலும் இந்திய பிசிசி சொன்னால் பிசிசி தான் வலுவானது. ஏன்னா இங்கே தான் கிரிக்கெட் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மதமாக இங்கே கருதப்பட்டு விளையாட்டு மதமாக மாற்றப்பட்டு இங்கே இருக்கிற கோடிக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு கிரிக்கெட்னு ஒரு பெரிய ஒரு
கடவுளாகவே இங்கே இருக்கிற கிரிக்கெட் விளையாட்டு மட்டப்பந்து வீரர்களை போற்றுவதை நம்ம பார்க்குறோம். அதற்கு அடிபணிந்து வேறு வழி இல்லாமல் இன்றைக்கி ஐசிசி பிசிசி பக்கம் இருந்து பொருளாதாரம் வருதுல, கோடிக்கணக்கான பணம் வருது, வேறு எங்கேயும் அந்த அளவுக்கு மக்கள் தொகை இல்லை, இந்த அளவுக்கு கிரிக்கெட்டுக்கு ரசிகர்களும் இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்க ஐசிசி வந்து பிசிசிபியோட கோரிக்கையை நிராகரிக்கிறாங்க. அது ஒரு அரசியல் வச்சுங்களேன், அதில் ஒரு அரசியல் இருக்க தான் செய்யுது. இவங்க வந்து தனிப்பட்ட ஒரு நபரை நிற்கிறாங்க பாதுகாப்புக்காரர். அது முஸ்தபிர் ரஹ்மானுக்கும் பெருசாக ஒன்றும் அவர் விளையாட்டு வீரர் அந்த நோக்கத்தோடு தான் இருந்தார். அவர் நிற்கிறது இவங்க ஒரு அரசியல் நடந்தது. அந்த அரசியலை காரணம் வச்சு இன்றைக்கி பிசிசிபி என்ன பண்ணுது, நாங்கள் விளையாட மாட்டோம், எங்களால் விளையாட மாட்டோம். அது ஒரு அரசியல், அவங்க ஒரு அரசியல் பண்ணாங்க. இந்த 2 அரசியலுக்கு நடுவில் வந்து பார்த்தோன்னா கடுமையான அரசியல் வாக்குவாதங்கள் நடக்குது. இந்த நம்ம பிசிபியோட விளையாட்டு ஆலோசகர், தற்காலிக விளையாட்டு, அங்கே நிரந்தர அரசியலை பற்றி அவங்க வந்து பிப்ரவரி மாதம் நான் வந்து எலெக்ஷன் நடத்துவேன், தேர்தல் நடத்த போகிறேன் அப்படின்னு அந்த தற்காலிக முதலமைச்சர் முகமது யூனூஸ் சொல்லிட்டார். மாணவர்களை கூட்டாங்க, இல்லை என்னங்க நீங்கள் வந்து ஆட்சியை நீங்கள் ஆண்டுக்குங்க, முறைப்படி ஜனநாயக வழி நீங்கள் நடத்துக்குங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த ஷேக் ஹசீனாவோட அம்மா கட்சியை வந்து முற்றா தடை பண்ணி நீங்கள் தேர்தலே போட்டிக்கிடக்கூடாது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அது அவங்க உள்நாட்டு அரசியல், அது கொடுங்க. இப்போ அந்த விளையாட்டு ஆலோசகர் ஆசிஃப் நஸ்ருல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த விளையாட்டு என்பது வந்து பிசிபி எதிர்காலங்களில் இந்த ஐசிசியுடன் ஒரு ஒருமித்த கருத்து ஏற்படுத்தும். இதை நாங்கள் வந்து விளையாட்டை தான் பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே வந்து எங்களுக்கு அங்கே பாதுகாப்பு காரணம் கருதி அங்கே போகிறத ஐசிசி வந்து மறுபரிசீலனை பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஐசிசி அதை ஏற்றுக்கல. ஆனால் அதே போல் அங்கே இருக்கிற பிசிபி தலைவர், பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டோட தலைவர் வந்து அமினுல் இஸ்லாம் புல்புல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவரும் வந்து இதே மாதிரி என்ன பேசுவாங்க, பஞ்சு டைலாக் பேசுவாங்க, யாரை கேட்டாலும் வந்து பாதுகாப்பு எங்களுடைய அனுகூல 1000 அரசியல் இருக்குது, அரசியல் இருக்குது. நாங்கள் வந்து இந்திய பிசிசியோட இந்த விஷயங்களை வந்து எதிர்பார்க்கல. சரி, இது வரும் காலங்களில் நாங்கள் இது போல் நடக்காது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதனால் அது நடக்கும் முறை நாங்கள் வந்து பிசிபி இதில் கலந்துக்காது, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாட்டில் எங்களால் வந்து கலந்துக்க முடியாது அப்படின்னு அவங்க ஒரு உருட்டு ஓட்டுறாங்க. அங்கே இருக்கிற ஊடகங்கள் என்ன சொல்லுது, அங்கே இருக்கிற ஊடகங்கள் சும்மா இருக்குமே, இப்போ அங்கே இருக்கிற ஊடகங்கள் வெளிநாட்டுக்கு சாதகமாக பேசும். அந்த மாதிரி அங்கே ஊடகங்கள் வந்து பிசிபி பாதுகாப்பு இல்லைன்னு சொன்ன இந்தியாவிலேருந்து ஒரு ஆளை வெளியேற்றினாங்க. அதே பழைய கதை அவங்களும் பாடிட்டு இருக்கும்போது இவர்களுக்கு பிசிபிக்கு ஒருத்தர் வந்து ஆதரவு வர்றாரு. அவர் யாரும் பார்த்து யார் வருவாங்க உங்களுக்கு தெரியும், யார்? பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான் இன்னால் விளையாட்டு வீரர்கள் பல பேர் வந்து இப்போ பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு பல பேர் வந்து என்ன சொல்கிறேன்னா, பிசிபி சொல்கிறது சரிதான், பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டு சொல்கிறது சரிதான், நீங்கள் அவர்களை வந்து இந்தியாவில் விளையாட அனுமதிக்கக்கூடாது, அவங்க கேட்குற மாதிரி இலங்கையில் மட்டும் விளையாட அனுமதிக்கணும் ஐசிசிக்கு சொல்லுது. மேலும் அவர்கள் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பெருவாரியாக கிரிக்கெட்டுக்கான வருமானம் வந்து இந்தியாவிலேருந்தும் பாகிஸ்தான் 2 நாடும் இணைந்து தான் இப்போ கிட்டத்தட்ட 50 விழுக்காடு வந்து ஐசிசிக்கு வருமானத்தை கொடுக்குறோம், நாங்கள் தான் கொடுக்குறோம். அதனால் எங்களோட கருத்தை நீங்கள் பரிசீலனை பண்ணணும். பங்களாதேஷ் வந்து வளர்ந்து வர நாடு, அங்கே இருக்கிற விளையாட்டை நம்ம ஊக்குவிக்கணும், நீங்கள் வந்து பங்களாதேஷ் சொல்கிற மாதிரி கேட்கணும்னு சொல்லி இவருக்கு செக்யூரிட்டி இவரேன்னு சொல்லுவாங்களே ஒரு வார்த்தை எதிர்த்தாக ஒரு நகைச்சுவை கூட ஒன்று வரும் பாருங்கள், ஒரு கவுண்டர் பண்ணி நகைச்சுவை. அந்த மாதிரி இவருக்கு செக்யூரிட்டி இவரே நேராக போய் அங்கே போய் ஆதரவு கேட்டால் அது முடியாது போப்போன்னு திருத்தி விட்டாங்க. சரி, பிசிபியை திருத்தி விட்டாங்க, அனுமதிக்கு மறுத்துட்டாங்க. திருத்தி விட்டாங்கன்னா அனுமதி மறுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு என்ன கிடையாது அதை பற்றி. அப்படிங்கும்போது வேறு யாரும் சேர்க்கலாம், ஸ்காட்லாந்து கொண்டு வந்து உள்ளே இறங்கிடுறான். ஸ்காட்லாந்துனா இப்போ தான் சமீபமாக ஒரு 5-10 ஆண்டுக்குள்ளே தான் அவங்களே கிரிக்கெட்டுக்குள்ளே வராங்க. ஸ்காட்லாண்டை கொண்டு வந்து விளையாட்டுக்கு அதில் சேர்த்துட்டு இன்றைக்கி அந்த ஷெட்யூலையும் வெளியிடுறாங்க, யார் எந்தெந்த அணிகள் விளையாடுறது, எந்தெந்த நேரத்தில் விளையாடு, எந்தெந்த நாட்டில் விளையாடுறது அப்படின்னு ஐசிசி வந்து அந்த ஷெட்யூலை வெளியிடுறது. இந்த மாதிரியான இதுக்கான பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தோன்னா, இதில் இப்போ நமக்கு பல கேள்விகள் இருக்குது. அதாவது ஒரு நாட்டோட விஷயம் இன்னொரு நாட்டுக்கு வருது, அதில் வந்து அரசியல் கலக்கப்படுது. முதல்ல ஒரு நபரை வந்து மதத்தை காரணமாக காட்டி அவரை நீக்கிறாங்க. நம்மளுக்கு பெருவரை எங்கே தெரியும், இங்கே இருக்க தேச பற்றாளர்கள் பல பேர் வந்து பாகிஸ்தானோட விளையாடக்கூடாது, பாகிஸ்தான் அணி வந்து இந்தியாவில் விளையாடக்கூடாது, ஏன்னா கார்கில் போருக்கு அப்புறம் நம்மளை மிகவும் இதுவாக போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இங்கே மகாராஷ்டிராவில் இருக்கிற அங்கே ஒரு அமைப்பு, சிவசேனா அமைப்பு, அந்த ஸ்டேடியத்தெலாம் கடப்பாறை வச்சு நோண்டினான். கடப்பாறை வச்சு நோண்டி இந்தியாவுக்குள்ளே பாகிஸ்தான் மண் காலை வைக்கக்கூடாது அப்படின்னு கடுமையான எதிர்ப்பு அதெல்லாம் பண்ணிச்சு இந்திய அரசாங்கம் எப்போதுமே பண்ணிச்சு. பாகிஸ்தான் இது வரைக்கும் அதுக்கப்புறம் விளையாடலை. ஆனால் இதே பாகிஸ்தான் அணி விளையாடும் அந்த நல்லுறவு ஏற்படுத்துகிறோம் போருக்கு பிறகு கார்கில் போர் நடந்ததில்ல, அப்போ வந்து 2004 நினைக்கிறேன்,
2004 2002 எனக்கு சரியாக நினைவில்லை. 2002 ஏதோ ஒரு நாள். அப்போ தான் முன்னாள் பிரதம மந்திரி வாஜ்பாய் அவர்கள் நல்லெண்ண பயணமாக பாகிஸ்தானுக்கு போகிறார், கிரிக்கெட் பார்க்குறதுக்காக போகிறார். அது என்ன சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, அங்கே வந்து மட்டைகளை பார்க்கல, மக்களின் மனதை பார்க்கணும். மனங்கள் எங்களுக்கு இணைந்தால் போதும். இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் இருக்கிற மக்களின் மனங்கள் ஒன்றானால் எனக்கு போதும். நாங்கள் வந்து விளையாட்டாக இதை பார்க்குறோம். மனங்கள் ஒன்றானா போதும் அப்படின்னு ஒரு சமநிலை வரணும், ஒரு அமைதி வரணுன்றதுக்காக அவர் பயணம். அதே போல் இதுக்கு முந்தையும் பாகிஸ்தானோட பிரதம மந்திரி ஒருத்தர் வந்து இந்தியாவில் இப்போ இதுக்கு முந்தைய, அதாவது கிட்ட 80 விழாக்கில் ஜாவுல் லக்குன்னு நினைக்கிறேன் அவர் பேர். அந்த முன்னாள் பிரதம மந்திரி ஒருத்தவங்க இருந்தாங்களே, அவங்க அப்பா அந்த அம்மா ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இருந்தாங்க, அவங்க பேர் சரி நினைவு இல்லை. அவங்க அப்பா வந்து விளையாட்டை பார்க்க இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி விளையாட்டை பார்க்கணும்னு சொல்கிற இந்த தேசபக்தர்கள் இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த 2 நாடுகளுக்குமே வந்து இந்த மாதிரி சிக்கல் எல்லாத்துலேயும் அரசியல் ஓட்டுக்குது. இந்த நான் இப்போ என்ன குறிப்பினா, இதில் அரசியல் அனைத்துலேயும் உண்டு. நீங்கள் சொல்லலாம் எல்லாம் விளையாட்டு இதே தான் நாமளும் சொன்னோம். இந்த ஐபிஎல் டீம்லேயும் சரிங்க, இந்திய அரசு ஈழத்தில் 2009 தமிழர்களை இனப்படுகொலை செய்த இந்த இலங்கை சிங்கள ஆதரவு ஊடகங்கள் வந்து கிரிக்கெட் அணியினர் வந்து விளையாடக்கூடாது அப்படின்னு தமிழர்கள் நாம் எதிர்ப்பும் போது இதே போல தான் பஞ்ச டைலாக் பேசணும். விளையாட்டாக பாருங்களேன், உள்ளூரில் எங்கே இருக்கிறோன்னே பேசணும். விளையாட்டாக பாருங்களேன், இதில் வந்து எதுக்கு நீங்கள் அரசியலை கொண்டு வந்து கலக்குறீங்க அப்படின்னு பல பேர் முட்டு கொடுத்தான். அதுக்கு பல பேர் முட்டு கொடுத்துட்டு நாம் கண்டந்திருச்சு பிறகு அம்மையா ஜெயலலிதா வந்து இங்கே யாரும் ஐபிஎல் இலங்கையை சேர்ந்த அணிகள் வந்து விளையாட்டு வீரர்கள் வந்து விளையாடக்கூடாதுன்னு அவங்களும் தடை விதிச்சாங்க. ஆனால் அது இப்போ எல்லாம் மாறி போயிடுது. இங்கே இருக்கிற நாங்கள் தான் தமிழை காப்போம் அப்படின்னு சொல்லுகிற அணிகளே வந்து அணியை எடுத்தவங்களே ஹைதராபாத் அணி எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஹைதராபாத் சன்ரைசர்ஸா அவங்களே வந்து இலங்கையை சேர்ந்த ஆட்களை கொண்டு வந்து விளையாடுறாங்க. இதுதான் இவங்களோட லட்சணம், தமிழ் பற்றி எல்லாமே. இங்கே தமிழன் காட்டு கத்துனா மட்டும் எங்களுக்கு வந்தால் மட்டும் தக்காளி சட்னி, உங்களுக்குலாம் வந்தால் ரத்தமா அப்படின்ற கேள்வி தான் எழுது. மீண்டும் நாம் இதே கருத்தை தான் பதிவு பண்ணுறோம். இப்போ விளையாட்டாக பாருங்கன்னு சொல்கிற எல்லாருமே வந்து அந்த நாடாக இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்கிற ஒன்றியமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நாம் பாதிக்கப்பட்ட போது யாரும் இங்கே குரல் கொடுக்கவில்லை. தமிழன் பாதிக்கப்பட்ட போது இந்த இலங்கை அணியை இங்கே வந்து விளையாடக்கூடாது என்று தமிழ் ஆர்வலர் தவிர, தமிழர்கள் முக்கியமான இதை தவிர, அமைப்புகளை தவிர வேறு யாரும் ஆதரவு தெரிவிக்கவில்லை. இங்கே இருக்கிற தேசிய கட்சிகளும் இங்கே இருக்கிற பெரும்பாலான கட்சிகள் ஆனால் விளையாட்டை மட்டும் பார்க்கணும், நமக்கு பாடம் எடுத்தான். இதுதான், நீங்கள் எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குங்க, நீங்கள் எதையுமே கடந்து போயிட முடியாது. உனக்கு ஒரு பாதிப்புனா அதை சரியாக இருந்தாலும் எதிராளி தப்புன்னு தான் சொல்லுவான். ஆனால் அவனுக்கு ஒரு பாதிப்புன்னா அது தவறாகவே இருந்தாலும் அவன் அதை சரின்னு தான் சொல்லுவான், நாம் அதை தவறுன்னு சொன்னாலும் அவன் அதை சரின்னு தான் சொல்லுவான். இதுதான் அரசியல், இதுதான் உலக அரசியல், இப்படி தான் ஓடிட்டு இருக்குது. அதனுக்கு எடுத்துக்காட்டு தான் ஒரு நபர் ஆசிஃபுல் முஸ்தாபிகுர் ரஹ்மானை நீக்கிறதுக்காக பிசிபி எடுத்த நடவடிக்கை. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற இந்தியாவுக்கு எதிர்ப்பான மனநிலை அங்கே பங்களாதேஷில் இப்போ கடுமையாக இருக்குது. கடந்த 2 ஆண்டுகள் அந்த அம்மா ஷேக் ஹசீனா இன்னும் உள்ளே தானே இருக்கிறாங்க. அதனால் இன்னும் அந்த இந்தியாவுக்கு எதிரான மனநிலை பங்களாதேஷ் நாட்டில் ஒரு பெரிய ஒரு போர்க்களமாக இருக்குது. இப்போ இருக்கிற அரசும் முகமது யூனுஸ் தலைமையான தற்காலிக அரசும் இந்தியாவுக்கு எதிர்ப்பான மனநிலை தான் இருக்குது. அதன் ஒரு பின்விளைவு தான் இது. நீங்கள் எங்கே சுற்றி வந்து பார்த்தாலும் எல்லாத்துலேயுமே அரசியல் இருக்குது. அரசியல் தவிர்த்து எதுவுமே கிடையாது. நாம் தான் அதை கண்காணிக்கணும், பார்க்கணும். அதை குறிப்பிடுவதற்காகத்தான் இந்த பதிவு. அது ஐசிசியோ பிசிசியோ பிசிபியோ இல்லை ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டோ எதுவாக இருந்தாலும் அனைத்திலும் அரசியல் உண்டு. நாம் பாதிக்கப்படும் போது நாம் தான் குரல் கொடுக்க வேண்டும். அதற்காக இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு விருப்பம் தெரிவிங்க. இந்த பதிவை பற்றி வேறு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கீழே இருக்கிற கருத்துரை பகுதியில் வந்து உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து விடுங்க. மேலும் இந்த வலையொலி உறவுகள் அனைவருக்கும் நீங்கள் இந்த காணொலியை எங்கள் வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போது தான் என்னை போன்ற ஒரு ஊடக இணைய வலையொலி பதிவர்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். மேலும் இந்த சமூகம் சார்ந்து பல விஷயங்களை பேசுவதற்கு எங்களுக்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.